மதுரை மாநாட்டில் வேட்பாளர்கள் எல்லாரும் பேரும் நான் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் சார் சொன்னாங்க. பெரிய பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நாங்களும் ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தோம் உங்களை மாதிரி. என்னான்னா எல்லா பக்கம் விஜய்னு முடிச்சிட்டாங்க. கிழக்க தெற்க மேற்க கடைசியில் உசிலம்பட்டியிலையும் விஜய்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொன்னால் இந்த முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்க, என்னைய நினச்சிக்குங்க. எல்லா இடத்துலையும் விஜய் நான் நிற்கிறேன், எல்லா இடத்துலையும் என் முகத்தை வச்சு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறீங்க. ஓட்டு அரசியல் இது. இதேமாரி சர்க்கார் படத்தில் வில்லன் சார் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் 55 வருஷமாக எங்கள் தலைவர் படத்தை பிராண்ட் ஆக்கி வச்சுருக்கோம், அதை யாரால் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லியிருப்பீங்க அதை கிழிக்கத்தான் நான் வந்திருக்கேன்ட்டு. அப்போவே எல்லாத்துக்கும் தெரியும் திமுகவை எதிர்த்து தான் அந்த வசனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே தானே நீங்களும் பண்ணுறீங்க. அந்த வில்ல அரசியல் தானே நீங்களும் பண்ணுறீங்க, அந்த பிராண்ட் அரசியல் தானே நீங்களும் பண்ணுறீங்க. அப்புறமும் சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் அரசியல் வந்த பிறகுந்தான் எல்லோரும் வீட்டுக்குள்ளே நுழையணுன்னு பார்ப்பாங்க. ஆனால் நான் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போன பிறகுந்தான் அரசியலுக்கே வந்திருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை சொன்னால் உங்கள் அண்ணனுக்கு நீ முட்டு கொடுக்குறியா, நல்லா முட்டு கொடுன்னு சொல்லுவாங்க. தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். சங்க இலக்கியத்திலே வலுகிற தலையணங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனின் பேரனும் பேத்திகளுமடா நாங்கள்.